திடீர்னு என்னமோ தெரியல, இந்த மேகி சாப்பிடணும் போல ஆசையாயிருச்சு. தங்கச்சி கிட்ட கெஞ்சி கேட்டு எப்படியாவது கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வந்துருன்ட்டு தங்கச்சியும் என் பையனும் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. மேகி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வந்து இப்பி நூடுல்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இதுல என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு நாங்க சாப்பிட்டே கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆக போகுது. தண்ணி எவ்வளவு ஊத்தணுங்கிற அந்த அளவு கூட மறந்துட்டேன். சரி இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல தண்ணி சூடு பண்ண வச்சிருந்தேன். அதை கவனிக்காம இதை பார்த்துக்கிட்டே வந்துட்டு தண்ணிக்குள்ள கை விட்டதுல கை நல்லா சுற்றுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நூடுல்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் வந்து வச்சு விட்டுட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காஃபி போடலாம்னு சொல்லிட்டு பால் வச்சு விட்டுட்டேன். நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க, ஏன் நீங்க சின்ன சின்ன பாத்திரம் வச்சிருக்கீங்க? நாங்க 3 பேர் மட்டும் தான், சோ எங்களுக்கு எதுக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வாங்கின பாத்திரத்தை தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இனிமே ஃபியூச்சர்ல தான் வந்து கொஞ்சம் பெருசா வந்து வாங்கணும். ஏன்னா வீட்டுக்கு இனி தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க, அதுக்கு வேணும். எங்க வீட்டுல மேக்ஸிமம் யாருமே வர்றதுக்கு போறதுக்கு இல்ல. ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து தூரமா இருக்காங்க. எப்பாவது ஒரு டைம் தான் வருவாங்க. அந்த டைம்ல மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எதுக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னு வாங்குறது இல்ல. அப்பப்போ சமைச்சுக்கிறனால இந்த பாத்திரமே எங்களுக்கு சரியா இருக்கு.